அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த உலகத்தில் பல மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். உலகம் முழுக்க, குறிப்பாக இந்தியாவை நீண்ட நெடுங்காலம் ஆட்சி செய்த மன்னர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரையுமே நமக்கு அவ்வளவா ஞாபகம் இருக்கிறது இல்லை. நமக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, அவங்கள பற்றின பாடமாகவே சரித்திர பாடம் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்போம். ஹிஸ்ட்ரி, வரலாறு ஒரு ஆர்வத்தோடு படிக்கிறவர்கள் இல்லாமல் நிறைய இருப்போம். ஆனாலும் எல்லா மன்னர்கள் பேரும் சொல்லுங்க அப்படின்னா நமக்கு தெரியாது. தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டாலே அந்த கேள்வியை சாய்ஸில் விடுற மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மன்னர்கள் எல்லாம் யார், அவங்க பரம்பரையெல்லாம் இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கூட அதெல்லாம் தெரியாது. சேரன், சோழன், பாண்டியன் இப்படிலாம் சொன்னால் கூட பஸ்ஸு டிரான்ஸ்போர்ட் பேர் தான் அதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த வம்பே வேணான்னு போக்குவரத்து கழகத்துக்கு எதுக்கு அந்த பேரை வைக்கிறதுன்னு அதை எடுத்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா உயர்ந்த மன்னர்கள் பேரை இதுக்கு வச்சா நம்மளால் அதெல்லாம் போக்குவரத்து கழகத்தோட பேருன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் கூட மன்னர்களை விடுங்க, நமக்கு எவ்வளோ ஆசிரியர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்தில் அப்புறம் கல்லூரியிலெல்லாம். உங்களுக்கு எல்லா ஆசிரியர்கள் பேரும் ஞாபகம் இருக்கா? எல்லா பேராசிரியர்கள் பேரும் நமக்கு ஞாபகம் இருக்கா? இருக்காது. ஆனால் சில பேர் தான் நம்ம மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க. பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்தின 3ஆம் கிளாஸு 4ஆம் கிளாஸு டீச்சரை பற்றி கேட்டால் கதை கதையாக சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வெறும் பாடம் நடத்துகிற ஆசிரியராக மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி ஏதோ ஒரு வகையில் மனதுக்கும் நெருக்கமானவராக மாறி இருப்பார். அதாவது அறிவுக்கு நெருக்கமானவராக மட்டுமல்லாமல் நம்முடைய மனதுக்கு நெருக்கமானவராகவும் சில ஆசிரியர்கள் ஆகியிருப்பார்கள். நான் 4ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எனக்கு லீலா அப்படின்னு ஒரு டீச்சர், லீலா டீச்சர் அப்படின்னா அந்த அந்த செட்டில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 30-40 வருடம் கழித்து சந்தித்தப்போ கூட லீலா டீச்சர் இப்போ எப்படி இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிப்பது உண்டு. ஏன்னா அவங்ககிட்ட ஒரு நல்ல பண்பு உண்டு. தினந்தோறும் அவங்க சாப்பிட வரப்போ, நம்மளாம் வேலைக்குன்னு போகிறப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் தானே எடுத்துகிட்டு போவோம், இல்லை சில பேர் கேன்டீனில் சாப்பிட்டுக்கலான்னு அதுவும் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்போ 3-4 லஞ்சு பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் 4 இல்லை, 4 அவங்களே வச்சுக்கிட்டு திங்குறாங்களான்னு கேட்கக்கூடாது. ஒன்று தான் அவங்களுக்கு. இந்த சாப்பிடாமல் காலையில் நிறைய பிள்ளைங்க வந்துடுவாங்கன்றதுக்காக ஏழை விட்டு பிள்ளைகள் அது மாதிரி வகுப்பில் யாராவது பசியோடு இருந்தால், பாவம் பசியோடு இருந்தால் என்னத்தை பாடம் கவனிக்க போகுதுன்னு அப்படி சாப்பிடாமல் வர பிள்ளைங்களுக்கும் இவன் வந்தவுடனே ஏய் சாப்பிட்டீங்களா, யார் யார் சாப்பிடல அப்படின்னு கேட்டு முதல்ல அந்த லஞ்ச் பாக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. நீ போய் சாப்பிட்டு அப்புறம் பாடத்தை கவனி அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த ஆசிரியருடைய அந்த பண்பு இருக்கிறதே இன்றைக்கும் நினைவிலே இருக்கிறது. நான் கல்லூரியில் படிக்கிறப்போ ஒரு பேராசிரியர் ஆண்டுதோறும் 5 ஏழை மாணவர்களுக்கு அவரே எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவார், டியூஷன் ஃபீஸ் கட்டுவார். நற்பண்புகள், சில உயர்ந்த இயல்புகள் இருந்தால் அதுதான் அவர்களை கொண்டாட வைக்கிறது, பிரமிப்போடு பார்க்க வைக்கிறது, மற்றவர்கள் மனங்களிலே இடம் பிடிக்க வைக்கிறது. ஒரு 2 மன்னர்களைத்தான் இந்தியாவில் தி கிரேட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவோ மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. மேதகு அல்லது பேரரசர் அப்படின்னு வியப்போடு சொல்கிறோமே, த கிரேட் அப்படின்ற பேர் 2 பேருக்கு தான். ஒன்று அக்பர் த கிரேட், இன்னொன்று அசோகா த கிரேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. கிரேட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உலக அளவிலே ஒரு மன்னன் இருந்திருக்கிறான், அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு. அவன் முன்னால் ஒரு கடல் கொள்ளைக்காரன் அவனை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்தி, அரசே இவன் கடலிலே செல்லுகிற நம்முடைய மக்கள் படகிலே போகிற பொழுது, கப்பலிலே போகிற பொழுது இவன் தன்னுடைய படகிலே வந்து வழிமறித்து அவர்கள் கையில் இருப்பதையெல்லாம் பிடுங்கி கொண்டு விடுகின்றான். இவனுடைய தொல்லை தாங்கவில்லை, இவன் பெயர் திபவ் மேதங் அப்படின்னு அவனை சொல்கிறாங்க. அலெக்சாண்டருக்கு கடுமையான கோபம் வருது. என்னுடைய பிரஜைகள் கடலிலே செல்லுகிற பொழுது, படகிலே செல்லுகிற பொழுது, வியாபாரத்துக்காக மற்ற நாடுகளுக்கு செல்லுகிற பொழுது நீ கடற்கொள்ளைக்காரனாக வந்திருந்து அவர்களை கொள்ளையடித்திருக்கிறாய், உன்னை என்ன செய்கிறேன் பார் அப்படின்னு வீர வசனம் பேசுகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே நின்றான். என்ன சிரிக்கிறாய் பேரரசர் முன்பு அப்படின்னு அமைச்சர் கேட்குறாரு. அவன் சொன்னான், நான் என்கிட்ட இருக்கிற ஒரு சாதாரண படகுல ஏதோ வயிற்று பழப்புக்காக போகிற வரவங்ககிட்ட கொள்ளை அடிக்கிறேன். ஆனால் உங்கள் ராஜா
பெரிய பெரிய கப்பல்லாம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கா சென்று அங்கு தரையிலே இருக்கிற மக்களுடைய செல்வங்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறார். நான் கடல் கொள்ளைக்காரன், அவர் மக்களிடத்திலே தரையிலே கொள்ளையடிக்கிற தரை கொள்ளைக்காரன். அவருக்கும் எனக்கும் என்ன, கொள்ளையடிக்கிற அளவு தான் வித்தியாசம், மற்றபடி நாங்கள் 2 பேரும் கொள்ளைக்காரங்க தானே அப்படின்னார். அலெக்சாண்டர் ஆடி போயிட்டான். அவனுக்கு அப்படியே பளிச்சுன்னு பொட்டில் அரைஞ்சா மாதிரி ஆகிப்போச்சு. பாரதி ராஜா அவனுடைய ஒரு திரைப்படத்தில் காட்டுவார், ஒரு பையன் நான் கரையேறிட்டேன் நீங்கள் இன்னும் கரையேறல போல இருக்குதே அப்படின்பா. வேதம் புதிதுன்றதுல ஒரு குட்டி பையன் ஒருத்தன் பெரியவர் சத்யராஜுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு, நான் கரையேறிட்டேன் நீங்கள் இன்னும் கரையேறல போல இருக்கே அப்படின்றப்போ பலார்னு யாரோ அரைஞ்சா மாதிரி அந்த அரைகிற சத்தம் பின்னால் கேட்கும். சத்யராஜ் முகம் மட்டும் அப்படியும் இப்படியும் சென்று வரும். அந்த காட்சியை ரொம்ப அழகாக இயக்குனர் பாரதி ராஜா அமைச்சிருப்பார். அது மாதிரி அலெக்சாண்டருக்கு இப்பொழுது ஆகிவிட்டது. உண்மைதான் இல்லை, அவன் ஏதோ வயிற்றுப்பாட்டுக்காக பண்ணுறான். ஆனால் நாம் அதிகாரம், வெறி, இன்னும் நாடு பிடிக்க வேண்டும் என்று சென்று கொண்டிருக்கிறோமே, அந்த குறைபாட்டை இவன் சுட்டி காட்டி விட்டானே அப்படின்னு அந்த கடல் கொள்ளைக்காரனுக்கு தண்டனை தரப்போகிறேன் என்கிற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு ஒரு முக்கியமான தவறை இவன் சுட்டி காட்டி இருக்கிறான், என்னிடத்தில் இருக்கிற குறைபாட்டை இவன் சுட்டி காட்டி இருக்கிறான் அப்படின்னு அலெக்சாண்டர் ஒரு சிறு பகுதிக்கு அவனை அரசனாக மாற்றி, இனிமேல் நீ திருடுவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியை ஆள்பவனாக ஆக்கி காட்டியிருக்கிறான். நம்ம பாட்டன் வள்ளுவன் தான் சொன்னான், செவி கைப்ப சொற்பொருக்கும் வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகுன்னா. யாராவது ஒருத்தரவனுடைய தப்பு சொல்கிறாங்களா, அதை கேட்டு நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் தான் சரியான மன்னன், ஆட்சியாளன், நிர்வாகம் செய்ய தெரிந்தவன். என்னை பார்த்து நீ இப்படி பேசினியா, இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்கன்னு பேசினா சரியில்லைப்பா. உன்னுடைய தவறுகளை சொல்லுகிறவன் தான், உன் குறைபாடுகளை சுட்டி காட்டுகிறவன் தான், உன் பேரில் அக்கறையோடு நல்வழி காட்டுகிறான்னு பொருள் அப்படின்றத தான் வள்ளுவர் அந்த குறள் மூலமாக உணர்த்துகிறார். அலாவுதீன் கில்ஜின்னு கொடுங்கோல் அரசன்னு சொல்லுவாங்களே நம்ம நாட்டை ஆண்டவன், அந்த அலாவுதீன் கில்ஜி கிட்டேயும் ஒரு ஹாஜி வந்து சொல்கிறாரு, எப்பா நீ ரொம்ப கொடூரமான தண்டனை விதிக்கிற, மது பழக்கம் இருக்கிறவங்களெல்லாம் எரிக்குழியில் தள்ளுற, படைகளுக்கு நீ கூப்பிட்ட உடனே வீரர்கள் வரல அப்படின்ன உடனே அவங்கள மாறுகை வாங்குற, பிறன் மனைவியை இம்சிக்கிறவனை நீ ஆண்மையற்றவனாக மாற்றி விடுகிற, இந்த மாதிரி கொடூரமான தண்டனைகளை எல்லாம் நபிகள் நாயகம் தன்னுடைய திருக்குரானில் சொல்லவே இல்லை. இது அல்லாவின் கருத்துக்கு எதிரானதுன்னு அந்த ஹாஜியார் சொல்கிறார். இதை கேட்டவுடனே சுற்றி இருந்த அமைச்சர்கள்லாம் அவ்வளவுதான், ஹாஜி நீயோட காலி அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் கொடுங்கோல்ற அரசன், அவன் முன்னால் நீ பண்ணுறது சரியில்லைன்னு பேசாமல் போயிட்டான் அலாவுதீன் கில்ஜி. அவன் மறுநாள் அங்கிருந்து வந்து அந்த ஹாஜியாருக்கு ஒரு பட்டு சால்வை போர்த்துகிறான். நீங்கள் சொன்னது சரியா தவறான்றது அடுத்தது, ஆனால் நான் செய்கிற செயல்கள் ஒருபோதும் திருக்குரான் அங்கீகரித்த ஒன்று அல்ல, அந்த அடிப்படையில் என்னுடையது தவறான நடவடிக்கை அப்படின்னு நீங்கள் மத அடிப்படையில் எனக்கு நெறி காட்டினீர்களே, அந்த நேர்மைக்கு அந்த துணிச்சலுக்கு நான் செய்கிற மரியாதை இதுன்னு அலாவுதீன் கில்ஜி அவருக்கு சால்வையை அணிவித்து தன் சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான்னு வரலாறில் படிக்கிறோம். மன்னனாக கொடுங்கோல் அரசனாக பேசப்பட்டவனாக இருந்தாலும் அவங்கிட்டக்கையும் ஒரு நல்ல குணம் இருந்திருக்கிறது. குறைகளை சொல்லுகிறவர்கள் என்ன காரணத்துக்காக சொல்கிறாங்க அப்படின்றது வேற, நம்மிடத்தில் அந்த குறை இருந்தால் அது களையப்பட வேண்டிய ஒன்று என்பதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் அடுத்த நிலைக்கு செல்லுகிறார்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.